திருப்பாலோ திருக்கருக்குடியா? சரி சரி. திருக்கருக்குடி இது கும்பகோணத்துக்கு தென்கிழக்கில் இருக்கக்கூடிய ஸ்தலம். இறைவனுடைய திருமேனி மணலால் ஆனது அப்படின்னு இந்த ஸ்தலத்தை பற்றி குறிப்பு எழுதியிருக்கிறாங்க. இது 3ஆம் திருமுறையில் இருக்குதுங்க. நனவிலும் கனவிலும் நாளும் தன்னொளி நினைவிலும் எனக்கு வந்து எய்தும் நின்மலன். சிவபெருமானுடைய பெருமை சொல்கிறார். நாம் ஜாக்கிரத்திலும் சரி சொப்பனத்திலும் சரி கேவலத்துக்கு போனால் அங்கேயும் சரி பெருமானை மறக்கக்கூடாது. அந்த சமயத்திலும் அவர் நமக்கு வந்து உள் நின்று ஒளி வடிவாக உணர்த்துவார். அது சொல்கிறார். நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவிலும் வழிபடல் மறவேன். இதுவும் திருஞான சம்பந்தர் அதே தான் இங்கேயும் சொல்கிறார். நனவிலும் கனவிலும் நினைவிலும் நாளும் தன்னொளி எனக்கு வந்து எய்தும். நினைவு என்பது நனவு என்பதின் வேறு. நினைவு நினைத்தல்னா தியானித்தல். அப்போ சாதாரணமாக எல்லாவற்றையும் நினைந்து செயல் செய்து கொண்ட ஜாக்கிர காலம், சொப்பன காலம், அப்புறம் இந்த ஜாக்கிர காலத்திலேயே தியானம் பண்ணுகிற காலம். இந்த 3 இடத்திலையும் பெருமான் ஒளி வடிவாக தமக்கு அருள் செய்வார் அப்படிங்கிறது சொல்கிறார். கனைகடல் வையகம் தொழு கருக்குடி அனலெறி ஆடும் எம் அடிகள் காண்பினேன் நின்மலன் எம் அடிகள். அடுத்த பாட்டு போகலாம். வேதியன் விடை உடை விமலன் ஒன்னலர்னா பகைவர் நுட்டம். மூதையில் எரியழ முனிந்த முக்கணன் காது இயல் குழையினன் கருக்குடி அமர ஆதியை அடிதொழ அல்லல் இல்லையே. இந்த பாட்டுக்கு ஒரு விளக்கம்லாம் வேண்டியதில்லைங்க, சுலபமாக விளங்கும். மஞ்சூறு பொழில் வளம்மலி கருக்குடி. மஞ்சுன்னா மேகம், மேகம் பொருந்திய பொழில். மஞ்சூறு பொழில் ரொம்ப உயரமாக இருக்குதுன்னு அர்த்தம் இருக்குது. மஞ்சூறு பொழில் வளம்மலி கருக்குடி நஞ்சூறு திருமிடரு உடைய நாதனார் அஞ்சுரும்பார் குழல் அறிவை அஞ்சவே. சுரும்பார் குழல் அப்படிங்கிறது வண்டார் குழல்னு சொல்கிற மாதிரி. வண்டு என்பது சுரும்பு என்பது ஒரே பொருள் தான். சுரும்பார் குழல் அறிவை அஞ்சவே வெஞ்சுரந்தனில் விளையாடல் என்போலோ. கருக்குடி போகிற ஸ்தலம் இருக்கவும் சிவபெருமான் சுடலையில் போய் விளையாடுவது எதுக்காக அப்படின்னு கேள்வி கேட்குறார். அப்படி ஆடுவதனாலே உடந்திருக்கின்ற உமையம்மைக்கும் அச்சமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்கிறார். அஞ்சுரம்பு சுரும்பு ஆறுகுடல் அறிவை அஞ்சவே வெஞ்சுரந்தனில் விளையாடல் என்போலோ. அதுக்கு என்ன பதில்? கேள்வி கேட்டார். வெஞ்சுரம் என்பது நாம் நினைக்கிற மாதிரி இந்த சுடுகாடு இல்லை, சங்கார காலம். சங்கார காலத்தில் ஆடுகின்ற கூத்து விளையாட்டு என்று சொல்லப்படுவது. அந்த கூத்து புனருத்பவத்துக்காக செய்யப்படுவது அப்படிங்கிறது. ஊனுடை பிறவியை அறுக்க உண்ணுவீர் கானிடை ஆடலான் பயில் கருக்குடி கோன் உயர் கோயிலை வணங்கி வைகளும் வானவர் தொழுகடல் வாழ்த்தி வைமினி. சுருக்கமான வழி சொல்லியிருக்கிறார். எல்லாருக்கும் பிறவி அற வேண்டும், பிறவி அற வேண்டும் என்பதுதான். பிறக்கணும், பிறந்தால் மீண்டும் இறக்கணும். பிறக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதை போல் பல மடங்கு கஷ்டம் இறக்கிறது. ஆகையினால இன்னொரு பிறப்பு வேண்டாம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தும். இன்னொரு பிறப்பு வேண்டாம்னா பிறப்பு வராமல் பண்ணிக்கிறதுக்கு என்ன வழி? யாரும் என்னென்னமோ வழி சொல்கிறாங்க. யோகம் பண்ணுங்கங்கிறாங்க, விரதம் இருங்கங்கிறாங்க, திருக்கோயிலில் பலவிதமான நேர்த்தி கடன்கள் பண்ணிக்கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேண்டாங்க. சிவாலயத்துக்கு போய் நாள்தோறும் வழிபட்டு கொண்டு வந்தால் போதும், அடுத்த பிறப்பு நமக்கு இல்லை அப்படிங்கிறது கருத்து. அதனால் சிவாலயத்துக்கு போய் வழிபட்டால் அடுத்த பிறப்பு எப்படி இல்லாமல் போவோம் அப்படின்னா, சிவாலயத்துக்கு போய் வழிபட வேணும்னாலே அதுக்கு ஒரு ஞானம் வேணும். சிவம்னா என்ன, ஆலயம்னா என்ன, எல்லா இடத்துலையும் இருக்கிற சிவத்தை அந்த இடத்துல ஏன் போய் வழிபட வேணும்? இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சவன் தான் போய் வழிபடுவான். தெரியாதவன் என்ன பண்ணுவான்? எல்லாரும் போகிறாங்களேன்னு அவனும் போவான். கொஞ்ச காலம் கழித்து அவனுக்கும் யோசனை வரும், எல்லாரும் போகிறாங்களேன்னு நாம் ஏன் போக வேணும்? அப்படியே எல்லார்ட்டையும் போய் கேட்பான், நீங்கள் எதுக்காக போகிறீங்க, நீங்கள் எதுக்காக போகிறீங்க, நீங்கள் எதுக்காக போகிறீங்க. அப்படியே கேட்டு கேட்டு அவனும் கொஞ்சம் சாஸ்திர ஞானம் வந்துடும். ஆனால் சாஸ்திர ஞானம் உடையவன் கோயிலுக்கு போகலாம், கோயிலுக்கு போவதனாலே சாஸ்திர ஞானம் பெறலாம். 2 விதத்துலேயும் நமக்கு பிறப்பு வருவதற்கு அது ஒரு வழியாக இருக்கும் அப்படிங்கிறது கருத்து. சூடுவர் சடையிடை கங்கை நங்கையை கூடுவர் உலகிடை ஐயங்கொண்டு ஒலி பாடுவர்
இசை பறை கொட்ட நட்டிருள் ஆடுவர் கருக்குடி அண்ணல் வண்ணம். திருக்கருக்குடியில் இருக்கிற இறைவன் எப்படி ஆயிருப்பான் அப்படின்னு கேட்டால், கங்கை நங்கையை சடையிலே சூடிக்கொண்டிருப்பான், உலகிட ஐயங்கொண்டு இருப்பான், ஒலிமிக்க இசையோடு பறை கொட்டும்படியாக நடமாடிக்கொண்டிருப்பான் அப்படின்னு அவனுடைய இயல்புகளை சொல்கிறார். இன்புடையார் இசை வீணை பூன் அரா என்பு உடையார். ரொம்ப ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமான வேலைங்க. இசை வீணையிலே இன்பு உடையவர் அப்படின்னா அவன் ரொம்ப நல்ல மெல்லுன்ற குணம் உடையவனாக இருக்க வேணுமே. அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான், அரவம் பூண்டிருக்கிறான், எலும்பை அணிந்திருக்கிறான். அப்போ இந்த இசைக்கும் எலும்புக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. இப்படி ஒன்றோடொன்று ஒவ்வாத வேடம் உடையவன் அவன். எழில் மேனி மேல் எரி முன்பு உடையார் முதல் ஏத்தும் அன்பருக்கு அன்புடையார் கருக்குடியம் அண்ணலே. ஏத்தும் அன்பருக்கு முதல் அன்பு உடையார் அப்படி இருக்கும். முதல் ஏத்தும்னா முதல்ல போய் ஏத்தும் என்பது இல்லை, ஏத்தும் அடியவர்க்கு முதல், அவன் தான் முதல் பொருளாயிருப்பான், அவன் அன்புடையவராயிருப்பான் என்று அர்த்தமாகும். காலமும் ஞாயிறும் தீயும் ஆயவர். எல்லாமும் அவனாகத்தான் இருக்கிறான். எல்லாமும் அவனாகத்தான் இருக்கிறான்னா அவன் சித்து பொருளாச்சு. காலம் ஞாயிறு தீ எல்லாம் ஜடப்பொருளாச்சு. அப்படின்னா அவன் சித்து பொருளிலும் ஜடப்பொருளிலும் அவையாய் கலந்திருக்கின்ற இயல்புடையவன். ஆகையினால் அவன் எல்லாமாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அவன் எல்லாமாக பரிணமித்தான் என்று சொல்கிற வழக்கம் கிடையாது. இறைவன் காலமாக பரிணமித்தான், இறைவன் ஞாயிறாக பரிணமித்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவற்றோடு கலந்திருக்கிறான் என்று சொல்ல வேண்டும். அதுதான் சைவ சித்தாந்தம். மற்றவங்களாம் கேட்டிங்கன்னா அவன் தான் காலமாக இருக்கிறான், அவன் தான் சூரியனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. சீலமும் உடையவர் திருக்கருக்குடி சாலவும் இனிது அவருடைய தன்மை. திருக்கருக்குடியில் இருக்கின்ற இறைவனுடைய தன்மை மிக இனிது, சாலவும் இனிது. சால என்பதுக்கு மிக என்பது பொருள். தமிழ் அதை உரிச்சொல்னு சொல்லுவாங்க. எரிகடல் புடை தழுவு இலங்கை மன்னனை முறிபட வரையிடை அடர்த்த மூர்த்தியார் கரைபடு பொழில் மதிதவள் கருக்குடி அறிவோடு தொழும் அவர் ஆழ்வர் நன்மையே. கரைபடு பொழில், கரை என்பது மேகத்தை உணர்த்துகின்ற சொல். மேகம் தோன்றுகின்ற, மேகம் தங்கி இருக்கின்ற பொழில் என்று அர்த்தம். கருக்குடி மேலெல்லாம் தொழுதல் தொழுதல் சும்மா தானே சொன்னார். இப்போ ஒரு அடைமொழி போட்டுக்கவங்க, அறிவோடு தொழும் அவர். அறிவோடு தொழுதல்னு என்ன அர்த்தம்? சிவபெருமான் நமக்கெல்லாம் உடையவன், நாம் அவனுக்கு அடிமை, அவனை பணிந்து வாழ்வது நமக்கு கடமை அப்படிங்கிற அறிவு இருக்கணும். அந்த அறிவோடு கோயிலுக்கு செல்ல வேணும். அறிவோடு தொழுமவர் தொழுமவர் ஆழ்வர் நன்மையே. பூமனும் திசைமுகந்தானும் பொற்பவர் வாமனன். பூ மண்ணும் திசைமுகன் பூமனும்னு வருது. பூமன் ஒரு பேர் இல்லை, பூ மண்ணும், பூவிலே எழுந்தருளி இருக்கின்ற திசைமுகன். பூமனும் திசைமுகந்தானும். ஏன்னா இந்த இடத்துலலாம் கொஞ்சம் மயக்கம் தரும். பூமனும் திசைமுகந்தானும். அப்போ பூமன்னு யாரோ ஒரு ஆள் போல் இருக்குது, அப்படி இல்லை. பூ மண்ணும் திசைமுகன். இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு தமிழ் இலக்கணம் கொஞ்சம் உபயோகப்படும். மண்ணும் என்பது எச்சம், திசைமுகன் என்ற பெயரோடு முடியுது, அப்போ பெயர் எச்சம். இப்போ இந்த மாதிரி சில இடங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் இலக்கண ஞானம் வேணும் அப்படிங்கிறது. பூமன்னும் திசைமுகன் தானும் பொற்பமர் வாமனன். திருமாலை சொல்கிறது, அவனுடைய அவதாரங்களில் வாமன அவதாரம் ஒன்று. அருகிலா வண்ணம் ஓங்கு ஏறி ஆம் என உயர்ந்தவன் அணி கருக்குடி நாம் மனனில் வர நினைதல் நன்மையே. நான் மனனில் வர நிறைதல் நன்மையே. நாம் மனனில் வர நினைதல் நன்மையே. நாம் நினைதல் நன்மை, இப்படி ஒரு அர்த்தம். நான் மனனில் வர, நாவிலும் மனத்திலும் வரும்படியாய். மனனில், மனன் என்பது மகர நகரம் போலி. அப்போ இந்த இல் சேர்ந்திங்கன்னா மனனில், மனத்தில்னு வரணும். ஒரு குறிப்பு கூட சொல்கிறேன். நிறைய பேர் எழுதுகிற பொழுது மனசில்னு எழுதுவாங்க, மனதில்னு எழுதுவாங்க. மனசில்னு எழுதுறதும் தப்பு தான், மனதில் என்று எழுதுறதும் தப்பு தான். மனத்தில் அத்து போட்டு எழுதணும், மனத்தில் அப்படி போட்டு எழுதணும். மனசில்னு எழுதுகிறாங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, மனஸ் அப்படின்னு சமஸ்கிருத வடிவம் ஒன்று உண்டு. மனம் என்பது தமிழ் வடிவம், மனஸ் என்பது சமஸ்கிருத வடிவம். மனஸ் என்ற சமஸ்கிருத வடிவத்துக்கு அப்படியே நீங்கள் இல் சேர்த்திங்கன்னா மனசில் அப்படின்னு வந்துடலாம். அந்த மனஸ் என்பது இந்த சகரம் தகரம் மாதிரி வரும் பாருங்க, அதுபோல் மனதுன்னு தமிழில் வரும். அப்போ மனதில்னு எழுதலாம். ஆனால் எப்படி எழுதினாலும் மனம் என்பது மகர ஈட்டு சொல்லு. இல்லு போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு அத்து வரும். மனத்தைன்னு தான் சொல்லணும், மனமேன்னு வர்றது கிடையாது. அதே போல் மனத்தால்னு சொல்கிறோம், அதுபோல் மனத்தில். இது சரியான எழுதுகிற பொழுது எப்பவுமே மனசில்னு எழுத வேண்டாம், மனதில் என்றும் எழுத வேண்டாம், மனத்தில் அப்படின்னு எழுதணும். அது சரியான வடிவம் பாருங்கள்.
நாம் மனநில் வர, இங்கே அத்து சாரியை இல்லாமல் வந்திருக்குதுங்க. செய்யுள்ள சில இடங்களில் சாரியை இல்லாமல் வரலாம். நாவிலும் மனத்திலும் வரும்படியாக நினைதல் நமக்கு நன்மை. சாக்கியர் சமன்படு கையர் பொய்மொழி ஆக்கிய உரைகொளேல் அரும் திரு நமக்கு ஆக்கியவன், நமக்கு திருவினை ஆக்கியவன். திருனா செல்வம். என்ன செல்வம்னா அரும் திரு, அரிய செல்வம். அரிய செல்வம் வந்து சிவானுபூதி ஆகிய செல்வம். இப்போ உலகத்தில் எத்தனையோ செல்வங்கள், நாம் எதை எதை அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் செல்வம் தான். ஆனால் அரிய செல்வம் அப்படிங்கிறது சிவானுபூதியாகிய செல்வம். அந்த சிவானுபூதியாகிய செல்வத்தை நமக்கு அவன் உடைமையாக்கினான். அரும் திரு ஆக்கினன் அப்படிங்கிறது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் சிவஞான சித்தியாரில் சிவானுபவம் சுவானுபூதிகமாம் அப்படின்னு சொல்கிறது. சிவானுபவத்தை, சிவத்தை அனுபவிக்கின்ற அனுபவத்தை தனது அனுபவமாக கொண்டு அனுபவித்தல் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்படி அனுபவிக்கும்படியாக ஆக்குபவன் சிவபெருமான். ஆகையினால அரும் திரு நமக்கு ஆக்கியவன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வைக்கும். இது நல்ல அருமையான தொடர். அரும் திரு நமக்கு ஆக்கிய அரண். உரை அணி கருக்குடி பூக்கமள் கோயிலே புடைபட்டு உய்மினே. கோயிலே புடைபட்டு, புடைபடுதல்னா பக்கத்தில் இருத்தல்னு அர்த்தம். எந்த நேரமும் கோயிலுக்கு அருகிலே இருக்கணும். அப்படி கோயிலுக்கு அருகிலே இருந்தால் எப்பொழுதும் காலத்துக்கு சென்று சாமி கும்பிடலாம். 6 கால பூஜை நடந்தால் முடிஞ்சால் 6 காலமும் போய் தொடலாம், அல்லது 3 காலம் தொடலாம், அதுவும் இல்லைன்னா 2 காலமாக தொடலாம். ரொம்ப தூரத்தில் இருந்தால் எவ்வளோ தூரம் எங்கே போகிறது அப்படின்னு ஒரு சலிப்பு வரும். அதனால் புடைபட்டு, புடைபடுதல்னா பக்கமாக இருத்தல். புடை என்ற சொல்லுக்கு பக்கம்னு அர்த்தம். புடைபட்டு உய்மினே. காணலில் விரைமலர் விம்மு காழியான் வானவன் கருக்குடி மைந்தன் தன் ஒளி ஆன மெய்ஞான சம்பந்தன் சொல்லிய ஊனமில் மொழிவலார்க்கு உயரும் என்பமே. ஊனமில் மொழி அப்படின்னு திருஞான சம்பந்தரே இந்த பதிகத்துக்கு பேர் போட்டிருக்கிறாருங்க. ஊனம் இல் மொழி, ஊனத்தை எல்லையாக்குகின்ற மொழி ஊனம் இல் மொழி. ஊனத்தை எல்லையாக்கினா என்ன ஆகும்? ஞானம் மிகும்னு அர்த்தம். அப்போ ஊனத்தை எல்லையாக்குதல்னா என்னன்னு கேட்டால் ந மாக்களை நீக்குதல். ஆன்மாவுக்கு ஊனம் நாமா, ஞானம் சீவா. ஊனம் இல் மொழி, ஊனத்தை எல்லையாக செய்கின்ற மொழி என்று இந்த பதியத்துக்கு திருஞான சம்பந்தரே சிறப்பு கொடுத்திருக்கிறார். இது ஊனமில் மொழி, ஊனத்தை எல்லையாக்குகின்ற மொழி. ஊனத்தை எல்லையாக்குகின்றவே ஞானத்தை மிகுவிக்கின்ற மொழி. அதற்கு அந்த இறைவன் ஒளியாக நின்று நமக்கு உதவுகிறான் என்று இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார். கருக்குடி மைந்தன் தன் ஒளி, இந்த ஒளியைத்தானுங்க முதல் பாட்டில் சொன்னது. நனவிலும் கனவிலும் நாளும் தன் ஒளி நினைவிலும் எனக்கு வந்து எய்தும் என்பதன். அந்த ஒளியைத்தான் கடைசி திருக்கடைக்காப்பில் கொண்டு வந்து வச்சு தன் ஒளி ஆன மெய்ஞான சம்பந்தன் சொல்லிய ஊனமில் மொழிவல்லார்க்கு உயரும் என்பது.